வணக்கம் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது லாஸ்ட் இன் ஸ்டார்லைட்டோட ரிவ்யூ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நான் முன்னாடியே சொல்லிடுறேங்க. ஸோ இது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஏன்னா இது போன மே மாதம் வந்தது. அண்ட் இதுக்கு தமிழ் டப் வந்ததுனாலே நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ பார்த்தவங்களும் இந்த வீடியோ பாருங்கள். நான் சொல்கிறதுலாம் உங்களுக்கும் கனெக்டிவாக இருக்கான்னு பாருங்கள். அண்ட் பார்க்காதவங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் அதை போய் கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். சரி, இப்போ வாங்க ஃபஸ்ட்டு பிளாட் பார்த்துடலாம். பிளாட் நான் மேலாட்ட சொல்கிறேங்க. இஸ் ஓகேவா? ஸோ நம்மளோட கதாநாயகி ஒரு பொருளை போட்டு உடச்சிட்றாங்க. ஸோ அந்த பொருளை சரி பண்ணுறதுக்காக கடைக்கடையாக போகிறாங்க. அப்போ தான் நம்மளோட கதாநாயகனை பார்க்குறாங்க. அண்ட் அவர் அந்த பொருளை சரி பண்ணி தராரு. அண்ட் அப்போ தான் ரெண்டு பேர் பழக அந்த காதல் வருது. அதுக்கப்புறமேட்டு அவங்க வாழ்க்கையில் என்னெல்லாம் நடந்தது அதுதான் இதோட மிச்ச கதை. படமே பார்த்துட்டிங்கன்னா 1 hour 40 minutes தாங்க. நான் பிளாட்டை ஃபுல்லாக சொல்லிட்டா அது ஆக்சுவலாக நல்லாயிருக்கு. அதில் நான் தான் மேலாட்ட சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் போய்ட்டு அதை ஆக்சுவலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். ஓகேவா? எல்லாருக்குள்ளேயும் ஒரு கேள்வி இருக்கும், ப்ரோ நான் ஏன் இந்த மூவியை பார்க்கணும் அப்படின்றதுக்காக நான் ஒரு சில பாயிண்ட்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அந்த பாயிண்ட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸோ நீங்கள் போய் கண்டிப்பாக போய் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது இந்த ரெண்டு மெயின் கேரக்டர். ஸோ அவங்களோட பாண்டிங், அவங்களோட காதல் தாங்க இந்த படத்தோட ஒரு கோரே. ஓகேவா? ஸோ அந்த காதலை காட்டின விதமாக இருக்கட்டும், அதெல்லாம் ரொம்பவே நல்லா இருந்தது கை. ஸோ மாற்றி சப்போர்ட் பண்ணுறதா இருக்கட்டும், ஸோ அந்த பேஷனுக்கு சப்போர்ட் பண்ணுறதா இருக்கட்டும், மாற்றி மோட்டிவேட் பண்ணிக்கிறதா இருக்கட்டும், விட்டு கொடுத்து போகிறதா இருக்கட்டும், ஸோ அந்த லவ்வர்ஸ் என்னெல்லாம் பண்ணுவாங்களோ அதெல்லாம் ரொம்பவே பிரமாதமாக காட்டியிருந்தாங்க இதில். அண்ட் அவங்களோட காதல் தான் இந்த படத்தோட கோரே. அண்ட் அதை பிரமாதமாக பண்ணியிருக்காங்க இதில். அது நம்ம மெயின் கேரக்டர் ரெண்டு பேரோட அந்த பேஷனை நோக்கி போவாங்க ரெண்டு பேர். ஓகேவா? ஸோ அந்த பேஷன் தான் இதில் ஆக்சுவலாக மெயின் ப்ளாட்டே. ஓகேவா? ஸோ அந்த பேஷனை நோக்கி போகிறத அதை காட்டின விதமாக இருக்கட்டுமே, வித் லவ் அண்ட் எமோஷனோட காட்டியிருப்பாங்க. ஓகேவா? இது ரெண்டுத்தையுமே சேர்த்து காட்டினதுனால தான் அது பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. நம்மளோட கதாநாயகிக்கு மாசுக்கு போனால் அண்ட் நம்மளோட ப்ரோட்டாகனிஸ்ட்டுக்கு ஒரு பெரிய சிங்கராக மாறணும். ஓகேவா? இது ரெண்டுத்தையுமே அவங்க ரெண்டு பேர் மாற்றி மோட்டிவேட் பண்ணிப்பாங்க. அண்ட் ரெண்டு பேருமே ஒரு சப்போர்ட் பண்ணிப்பாங்க. ஓகேவா? அண்ட் அதை ஒரு லவ் அண்ட் எமோஷனோட காட்டியிருப்பாங்க அந்த எல்லாத்தையுமே. ஓகேவா? நான் எல்லாத்தையுமே சொல்கிறேன். அதனால தான் அது பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த படம் 2051 ஆக்சுவலாக நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அண்ட் அப்போ டெக்னாலஜிலாம் எப்படி வளர்ந்துருக்கு அப்படின்னு காமிச்சிருப்பாங்க. அண்ட் அதில் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது பார்க்குறதுக்கு. 2051 போனால் என்ன, இல்லை 3000 போனால் என்ன, லவ் இஸ் லவ் அப்படின்னு காமிச்சிருப்பாங்க. அண்ட் அது ரொம்ப நல்லா இருந்ததுங்க. எனக்கு பர்சனலாக ஸ்பேஸ் ரொம்ப பிடிக்குங்க. ஓகேவா? ஸோ ஒன் ஆஃப் தி பியூட்டிஃபுல் திங்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக அதில் ஸ்பேஸும் நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஸோ அந்த ஒரு ஸ்பேஸை இந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. அண்ட் அது காமிச்ச விதம் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த ஸ்பேஸை காட்டினதாலேயோ என்னவோ தெரியல, இந்த படத்து கூட நான் அப்படியே ஒரு அட்டாச் ஆகிட்டேங்க. நான் சொல்லணும்னா இதோட மியூசிக் கண்டிப்பாக சொல்லுவேன். ஸோ கடைசி 20 நிமிஷம்லாம் நான் அப்படி உட்காந்து பார்க்குறேன். அந்த அப்சல்யூட் சினிமா சொல்லுவீங்களே, ஸோ அந்த மாதிரி நான் அப்படி உட்காந்து பார்க்குறேன் வித் அந்த மியூசிக்கோட. அதெல்லாம் பயங்கரமாக இருந்தது. இதில் நம்மளோட கதாநாயகி ஸோ அவங்களோட அம்மா கூட இருக்க அந்த பாண்டிங், அந்த ஒரு எமோஷனை இதில் பிரமாதமாக காட்டியிருப்பாங்க. கடைசி 20 நிமிஷம் பயங்கரமாக இருந்தது கைஸ். அந்த 20 நிமிஷத்துக்குள்ளே ஸோ அவங்களோட எல்லா எமோஷனுமே இருக்கும். அவங்களோட அம்மாவோட எமோஷன், அப்பாவோட எமோஷன், அவங்களோட லவ்வரோட எமோஷன், ஸோ அவங்களோட பேஷனோட எமோஷன், ஸோ எல்லாத்தையுமே அந்த பாட்டோட காமிச்சிருப்பாங்க. அதெல்லாம் பிரமாதமாக இருந்தது. அதனால தான் சொல்கிறேன், கடைசி 20 நிமிஷம் வாஸ் பீக். சரிங்க ப்ரோ, இப்போ கடைசியாக நீங்கள் என்ன தான் சொல்ல வரீங்க, இதை பார்க்கலாமான்னு வேணாமான்னு கேட்டிங்கன்னா நான் அந்த கான்செப்ட்குள்ளேயே நான் போக மாட்டேன். ஓகேவா? நீங்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு மஸ்ட் வாட்சான ஒரு மூவி தான். அதுவும் 1.5 மணி நேரத்துக்குள்ளே ஒரு எல்லா எமோஷனையுமே காட்டியிருப்பாங்க. அதனால் இது மஸ்ட் வாட்ச் தான். அண்ட் இதுக்கு தமிழ் டப் வேறு இருக்குது. ஓகேவா? ஸோ தமிழ் டப் இருக்கிறனால இதை கண்டிப்பாக மிஸ்ஸே பண்ணக்கூடாதுன்னு நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். படத்தோட டைட்டிலில் வேறு லாஸ்ட்டுன்னு போட்டிருந்தானுங்க. ஸோ கடைசி 20 நிமிஷம் நான் பார்த்துக்கினே இருந்த டே அப்படிலாம் எதாவது பண்ணிட போகிறீங்கடா, அது மாதிரிலாம் வேணாண்டான்னு பார்த்துக்கினே இருக்கும்போது நல்ல வேலை அப்படிலாம் எதுவும் பண்ணலை. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னு படம் பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு அப்போது நான் உங்களுக்கு சொல்கிறத உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஓகேவா? மறக்காமல் வீடியோ லைக் கொடுத்துருங்க. சேனல் பிடிச்சாதான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கடைசியாக ஒரே ஒரு கேள்வியோட நான் இந்த இதை முடிச்சுக்கிறேன். நான் இங்கே தான் இருக்கேன், என்னோட ஜூ எங்கே இருக்கா?